वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति. ओं नमो वेङ्कटेशाय. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய இந்து தர்மத்தில் பலவிதமான செயல்கள் செய்யும் முன்பு அதை குறித்து ஒரு மனோநிலை வைத்து கொண்டு அதை செய்கிறோம். அதனாலேயே ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுது தியான ஸ்லோகம் என்று ஒன்று சொல்கிறோம். இந்த பகவத்கீதையினுடைய தியான ஸ்லோகத்தில் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன கிரதிதாம் புராணமுனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாமிருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்பத்வாமனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷினீம் என்று ஆரம்பிக்கிறோம். அம்பத்வாம், ஹே அம்பா தாயே அப்படின்னு கூப்பிடுறோம். பகவத்கீதையான தாயை துவாம் அனுசந்ததாமி, உன்னை அனுசந்தானம் செய்கிறேன். அகம் அனுசந்ததாமி, உத்தம புருஷத்தில் இருக்கு, நான் செய்கிறேன், அனுசந்தானம் செய்கிறேன். எப்படிப்பட்ட பகவத்கீதை? பவத்வேஷினி, இந்த சம்சாரங்கிறத அறுக்கக்கூடியதான, பிறப்பு இறப்பு என்று சொல்லக்கூடியதான இந்த சம்சாரத்தை துவேஷிக்கக்கூடியதான உள்ள இந்த பகவத்கீதையான தாயே உன்னை அனுசந்தானம் செய்கிறேன் என்று ஆரம்பிக்கிறோம். அது ஒன்று இல்லாமல் பார்த்தாய பிரதிபோதிதாம், பார்த்தனின் பொருட்டு. பார்சன் என்றால் பிருச்சுவின் மகன், பிருச்சு என்றால் குந்திக்கு பிருச்சு என்று பேர், அவருடைய மகனுக்கு பார்த்தன் என்று பேர். பார்த்தாய, பார்த்தாய நாலாவது வேற்றுமை. பார்த்தனின் பொருட்டு பிரதிபோதிதாம், உபதேசிக்கப்பட்டது. யாரால் என்றால் பகவதா நாராயணேன ஸ்வயம், மூன்றாவது வேற்றுமை. பகவானாகிய ஸ்வயமான பகவானாகிய நாராயணனால் ஸ்வயமே உபதேசிக்க பண்ணப்பட்டது. அது ஒன்று இல்லாமல் வியாசேன கிரதிதாம் புராணமுனினா, புராணமுனினா மனநசீலா முனிஹி அப்படின்னு அர்த்தம் பண்ணுறது சாஸ்திரத்தில். மனனம் பண்ணிகிட்டே இருக்கா, அவள் தான் முனி. புராணமுனினா, ரொம்ப பழமையான முனியானா. அப்பேற்பட்ட வியாசேனா, வியாச மகர்ஷியினால் கிரதிதாம், நன்றாக கட்டப்பட்டுள்ளது. எங்கேன்னா மத்தியே மகாபாரதம், மகாபாரதத்திற்கு நடுவில் நன்றாக கட்டப்பட்டுள்ளதான அம்ப துவாம் அனுசந்ததாமி என்று அங்கே அன்வயம் பண்ணணும். அது ஒன்று இல்லாமல் அத்வைதாமிருத வருஷினி, அத்வைதம் என்ற அமிர்தத்தை எப்பொழுதும் வருஷிச்சுட்டே இருக்கக்கூடிய பகவதீம், இதுவும் பகவதி தான். பகவதீம், பாக்யம் என்ற சொல்லை உடையதான பகவதீம் அஷ்டாதசாத்தியாயினீம், 18 அத்தியாயங்களை உடையதான ஹே அம்பா துவாம் அனுசந்ததாமி, உன்னை நான் அனுசந்தானம் செய்கிறேன். பகவத்கீதே துவாம் அனுசந்ததாமி அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் இந்த ஸ்லோகத்தை. அதற்கு முன்னாடி நம்ம குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோட இந்த நிகழ்ச்சியை துவங்கலாம்.
श्रीगुरुप्रार्थना। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः। गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। श्रीनिवास प्रार्थना। नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् अनन्ताय नमो नमः। अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः। श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटिब्रह्माण्डनायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वरस्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्तप्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसंवत्समृद्ध्यर्थम् श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना। श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितम् शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवा नीतिर्मतिर्मम। द्यूतं छलयतामस्मि तेजस्तेजस्विनामहम् जयोऽस्मि व्यवसायोऽस्मि सत्त्वं सत्त्ववतामहम् वृष्णीनां वासुदेवोऽस्मि पाण्डवानां धनञ्जयः मुनीनामप्यहं व्यासः कवीनामुशना कविः। அடுத்ததாக திரு ஊவே அனந்தபத்மநாபாச்சாரியார் நாம் சொன்ன ஸ்லோகங்களுக்கு வியாக்கியானம் செய்வார். அதை கேட்டு மகிழ்வோம்.
வித்யூதம் சலயதாமஸ்மி தேஜஸ்தேஜஸ்வினாமஹம் ஜயோஸ்மி வியவசாயோஸ்மி சத்வம் சத்வவதாமஹம் விருஷ்டீனாம் வாசுதேவோஸ்மி பாண்டவானாம் தனஞ்சயः முனீனாமப்யஹம் வியாசः கவீனாம் உஷனா கவிः. ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துட்டுருக்கான் பெருமாள். இந்த அத்தியாயத்தை கிட்டத்தட்ட முடிக்க போகிறான். இப்போ வரிசையாக தான் என்னென்ன மாதிரி இருக்கேன்றத மக்களுக்கு புரிய வச்சுட்டு இருக்கான் பெருமாள். இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன் இதுவாக இருக்கேன் அதுவாக இருக்கேன்னு சொல்லிட்டே வரச்சே அர்ஜுனனுக்கு ஒரு பெரிய பிரமிப்பு ஏற்படுறது. இவ்வளோ விஷயங்கள், அதாவது நான் சின்னதாக ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறேன் ஃபுல்லாக கூட சொல்ல போகிறதில்லேன்னு சொன்னதற்கே இவ்வளவு ஆச்சரியங்கள் இருந்தது என்றால் இப்போ பெருமாள் முழுசாக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண வந்தால் அது இன்னும் எப்படி இருக்கும்? உலகத்தில் எவ்வளவோ உயர்ந்த பதார்த்தங்கள் இருக்கே சுவாமி, உலகத்தில் எத்தனையோ உயர்ந்த பதார்த்தங்கள் இருக்கு. கடைசியில் நாம் இதனுடைய கன்க்ளூஷனாக என்ன புரிஞ்சுக்கணும்னா, உயர்ந்த பதார்த்தங்கள் எல்லாம் பகவத் ஸ்வரூபங்கள். ஒரு லக்ஷ்மி கடாட்சம், இறை அம்சம்னு சொல்கிறோம். இறைவனுடைய ஏதோ ஒரு விதத்தில் அவனுடைய சம்பந்தம் அதில் இருந்தால் மட்டும்தான் அதற்கு ஒரு பெருமை உண்டாகும், இல்லைன்னா அந்த பெருமை உண்டாகாது. சாமங்களுக்குள்ளே நான் பிருகத் சாமமாக இருக்கிறேன், சந்தஸுக்குள்ளே நான் காயத்ரி சந்தஸா இருக்கேன், மாசங்களுக்குள்ளே நான் மார்கசீரிஷம் என்பதான மாசம் மிருகசீரிஷ மாசமாக இருக்கிறேன், ருத்துக்களுக்குள்ளே நான் வசந்த ருத்துவாக இருக்கிறேன் என்று முடித்தான் முன் ஸ்லோகத்தை. மாதங்களில் நான் மார்கழி, ஏன்னா இந்த மாதத்தை எப்படி நாம் கணக்கெடுக்கணும்னு கேட்டால் சித்திர வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி என்பதாக கணக்கெடுக்கிறோம். அது தவிர அதை உத்தராயணம் தட்சிணாயனம் என்று பிரிக்கிறோம். இந்த தட்சிணாயனம்னா என்ன, உத்தராயணம்னா என்ன, முதல்ல அதனுடைய கிளாரிட்டி இருக்கணும். அதுவே நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன். தட்சிணாயனம்னா என்ன, உத்தராயணம்னா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஒரு வருஷம், நம்முடைய ஒரு வருஷம்ன்றது தேவர்களுக்கு ஒரு நாள், இதான் கணக்கு. நம்முடைய ஒரு வருஷம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் என்று கணக்கு. நமக்கு ஒரு நாள்னா நாம் பகல் பொழுது இரவு பொழுது என்று பிரித்து வைத்துக் கொள்கிறோம். பகல் பொழுதில் காரியங்கள் பண்ணுறோம், இரவு பொழுதில் உறங்குகிறோம். அதுபோல தேவர்களுக்கு பகல் பொழுது உத்தராயணம் புண்ணிய காலம், தேவர்களுடைய இரவு பொழுது தட்சிணாயனம்னு பேர். அதுக்கு தேவர்களுடைய இரவு பொழுது தட்சிணாயனம், தேவர்களுடைய பகல் பொழுது உத்தராயணம். எனவேதான் தட்சிணாயனத்தில் அவ்வளவு காரியங்கள் செய்ய மாட்டான். உத்தராயணம்னா நிறைய காரியங்கள் பண்ணுவான். ஏன்னா தேவதைகளுக்கு அந்த சமயம் பிரீத்தியாவா சந்தோஷமாக இருப்பான். சரி, பகலில் பண்ணினால்தானே ஒரு காரியம், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நமக்கு அட்ராக்டிவாக இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணுவா, எல்லாரும் வருவா போவா, அதான் விசேஷம். இப்போ உத்தராயணம்னு வச்சுக்கோங்க. இந்த உத்தராயணம் தை மாதம் ஆரம்பித்து ஆனி மாச பர்யந்தம் போகும். தை, மாசி, பங்குனி, சித்திர, வைகாசி, ஆனி 6 மாதம் ஆயிடுத்து. ஆடி மாதம் தட்சிணாயன புண்ணிய காலத்தின் பிறப்பு. ஆடி மாதம் தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பமாகிறது. ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, அந்த தட்சிணாயன காலத்தினுடைய கடைசி மாதத்திற்கு மார்கழி மாதம் என்று பெயர். இரவு பொழுது முடிந்து தேவர்களுக்கு பகல் பொழுது உண்டாவது தை மாதத்தில், உத்தராயண புண்ணிய காலத்தில். அப்படியானால் இந்த மார்கழி மாதம் என்பது தேவர்களுக்கு பிராம முகூர்த்தம், சம்பத்சர பிராம முகூர்த்தம் என்று பெயர். ஒரு வருடத்தில் நிகழும் பிராம முகூர்த்தம். கரெக்டு சுவாமி, ஆனால் பிராம முகூர்த்தம்னா என்னென்னு புரியலையே. அவசரப்படாதீங்க, எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இவ்வளோ தூரம் போன ஸ்லோகத்தை ஆரம்பிச்சிருக்கிறவன் இன்னும் அதை எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டானா? பிராம முகூர்த்தம்னா இன்னைக்கு கார்த்தால 6:15 சூரிய உதயம்னு ஒரு சும்மா ஒரு கணக்கு வச்சுப்போம். 6:15 சூரிய உதயம்னா சூரிய உதயத்திற்கு முன்பொழுதுக்கு பிராம முகூர்த்தம்னு பேர். அதாவது பின் மாலை வேளை, இரவும் பகலும் சேர்ந்திருக்கக்கூடிய உஷக்காலம் என்று பெயர். கார்த்தால சந்தியா, சாயம் சந்தியா, சாயம் சந்தியா பகல் பொழுது முடிந்து இரவு பொழுது தொடக்கமாகிறது. காலை சந்தியா இரவு பொழுது முடிந்து பகல் பொழுது தொடக்கமாகிறது. இதெல்லாம் ரொம்ப கிராஸ் பண்ணி வச்சுக்க வேண்டிய விஷயம்.
இதெல்லாம் நம்ம சைட்டில் வரவே வராது. நம்ம கவனத்தில் இதுவரையும் நாம் இவ்வளோ தூரம் நுட்பமாக கவனிச்சிருப்போமானது ஒரு பெரிய கேள்வி. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்றது தான் உண்மை. தெரிஞ்சவாள் நான் அந்த தோஷம் சொல்லலை. இதெல்லாம் நமக்கு எடுத்து சொல்லணும். அடிக்கடி நம்ம இதை பற்றிலாம் பேசணும். இதை பற்றி நம்ம மக்களுக்கு புரிய வைக்கணும். சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு பையனை கூட்டு தமிழ் மாதங்களை சொல்லு அப்படி கேட்டால் சித்திரை, வைகாசி, பொங்கல், தீபாவளி, சக்கரை பொங்கல் அப்படின்றான் அந்த பையன். அவனுக்கு தெரியல, வரல, மேலே சொல்ல ஆனி ஆடின்றது வாயில் வரல. தீபாவளி, பொங்கல் அதெல்லாம் அவன் சொல்லிட்டு இருப்பான். தை மாதம்ன்றது சொல்ல வரல அந்த பையனுக்கு. அந்த மாதிரி தான் இன்றைக்கி கலாச்சாரம் இருக்குது. இந்த காலை வேளையில் சூரிய உதயத்திற்கு முன்பாக இருள் பிரிவதற்கு முன்பான ஒரு காலம், அதாவது இருள் பிரிந்து பகல் பொழுது வர வேண்டும் என்றால் பின்மாலை பொழுது என்று சொல்வார்கள். இரவின் மாலை பொழுதின் பின்பகுதி, அதாவது மாலை பொழுது முடியவதற்கு பின்மாலை பொழுது என்று அர்த்தம். முன்மாலை பொழுது, மாலை பொழுது தொடக்கமாகிறது. இந்த பின்மாலை பொழுதற்கு உஷக்காலம் என்று பெயர். உஷஸ் என்னும் தேவதையை ஆராதிக்க வேண்டிய சமயம். பிரம்ம முகூர்த்தம், இதுதான் ரொம்ப ஆஸ்பிஷியஸ் டைமிங்ஸ். அந்த 4:30 மணி அந்த சமயத்தில் எழுந்திருந்து நாம் ஜபதபாதிகள் செய்தோமே ஆனால் அது நமக்கு அவ்வளவு ஒரு மனசாந்தியை கொடுக்கும், மிகச்சிறந்த அனுகிரகத்தை செய்யும். காலத்தால் எழுந்து எக்ஸசைஸ் பண்ணு, 4:30 மணிக்கு எழுந்து 30 கிலோமீட்டர் வாக்கிங் போகணும் டாக்டர் சொன்னால் கேட்போம். பகவத்கீதையில் சொல்கிற ப்ரிஸ்கிரிப்ஷனை நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். இந்த உஷக்காலம் பின்மாலை பொழுது, தினந்தோறும் பின்மாலை பொழுது உஷக்காலம் பிராம முகூர்த்தம் வருவதை போல சம்வத்சர பிராம முகூர்த்தம், ஒரு வருடத்தினுடைய பிராம முகூர்த்தம் என்றால் தை மாதம் தேவர்களுக்கு பகல் பொழுது சூரிய உதயம் ஆகும் சமயம் எனில் மார்கழி மாதம் பிராம முகூர்த்தம் உஷக்கால சமயம், பின்மாலை பொழுது. எனவேதான் ஆண்டாள் நாச்சியார் அந்த மாதத்தில் இறைவனை நாம் தொழுதல் நமக்கு ஒரு வருடம் முழுக்க மிகச்சிறப்பான பலன்களை அளிக்கக்கூடியது என்று சொல்லுகிறார். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் என்று. அந்த பின்மாலை பொழுது இறைவனுடைய சம்பந்தம் பெற்ற பொழுது, பகவத் சம்பந்தம் பெற்ற பொழுது. எப்படி தெரிகிறது? மாசானாம் மார்கசீரிஷோகம், மாதங்களுக்குள்ளே நான் மார்கழி. அந்த மாதங்களுக்குள்ளே மார்கழி என்றால் மார்கழி மாதம் ஹேமந்த ருத்து, மார்கழி தை ஹேமந்த ருத்து, மாசி மாதம் சிசிர ருத்து என்பது ஆரம்பிக்கிறது. அந்த ஹேமந்த ருத்து அடுத்தது, அந்த ஹேமந்த ருத்துவினுடைய முதல் மாதமான மார்கழி மாதம் கேசவன் என்னும் பெருமாளை தெய்வமாக கொண்டது. இப்போ 12 மாதத்திற்கு 12 தேவதை உண்டு. ஸ்ரீ வைஷ்ணவர்கள் 12 திருமண்காப்பு இட்டுக் கொள்கிறார்கள். நம்மை பொறுத்தவரையிலும் இந்த திருமண்காப்பு என்பது ஒரு கேலி சின்னம், நகைப்பின் அடையாளம். மற்றவர்களை கேலி செய்வதற்காகவோ வஞ்சிப்பதற்காகவோ நாம் உபயோகப்படுத்தக்கூடிய அடையாளம் நாமம் என்பது. ஆனால் இந்த ஒவ்வொரு நாமத்திற்கும் ஒவ்வொரு நாமம் உண்டு, தெரியுமா உங்களுக்கு? வெறும நெத்திக்கு அப்படியே திருமணிட்டுன்னு வரல. இதற்கு கேசவன் பேரு, இதற்கு நாராயணன் பேரு, இதற்கு மாதவன் பேரு, இதற்கு கோவிந்தன் பேரு, இதற்கு மதுசூதனன் பேரு, இதற்கு விஷ்ணு என்று பேர். ஒவ்வொரு இடத்தில் நாம் இடக்கூடிய திருநாமத்தில் ஒவ்வொரு மூர்த்தி, பகவானுடைய மூர்த்திகளை ஆவாகனம் செய்ய வேண்டும். அதை மாற்றி மாற்றி இட்டுக்க கூடாது. ஒரு ஃபாலோ ஒரே மாதிரி அதை ஃபாலோ பண்ணணும். மேலே நெத்திக்கிட்டுண்டா அதுக்கப்புறம் மேலே நடு தொப்பையில் இட்டுக்கணும், பயத்தில். அந்த தொப்பைக்கு அப்புறம் நடு மார்பில் இட்டுக்கணும், அப்புறம் நடு கழுத்தில் இட்டுக்கணும். அதுக்கப்புறம் வலது பக்கம் வயத்தில் இட்டுக்கணும், வலது பக்கம் கையில் இட்டுக்கணும், வலது பக்கம் கழுத்தில் இட்டுக்கணும். திருப்பி இடது பக்கம் வயத்தில் இட்டுக்கணும், இடது பக்கம் கையில் இட்டுக்கணும், இடது பக்கம் கழுத்தில் இட்டுக்கணும். அதுக்கப்புறம் அந்த முதுகினுடைய பின்புறத்தில் இட்டுக்கணும், கீழ்ப்பகுதியில் இட்டுக்கணும். அப்புறம் முதுகினுடைய மேல்புறத்தில் கழுத்தில் இட்டுக்கணும். அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய திருமண் ஸ்ரீசூர்ணத்தை எடுத்து நம்முடைய நடு உச்சியில் வைத்து கொள்ள வேண்டும். அதை எடுத்து அப்படியே அப்பிக்கக்கூடாது. சில பேர் அந்த இடத்துல அப்படியே உட்காந்து சாப்பாட்ட மாதிரி அப்பி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அதுலேயும் ஒரு அழகு இருக்குது, ஒரு டிசிப்ளின் இருக்குது, ஒரு டீசன்சி இருக்குது. திருமணிட்டு கொள்வது என்பது ஒரு லட்சணம். அழகாக கோலம் போட்டால் பார்த்து ரசிக்கலாமே தவிர்த்து மாவை கொட்டி வச்சா எப்படி இருக்கும்? இது கோலம் உடம்புக்கு போட்டுக்கிறது. இப்போ அழகாக வெள்ளை அடித்து வைக்கிறோம் வீட்டை. எதுக்கு அவசரம்? வரவாள்லாம் பார்த்தா, விசிட்டர்ஸ்லாம் பார்த்தா சந்தோஷம், வா சூப்பர், இது நான் அக்ரோசம்மா ஆவேசம்மா அப்படின்னு கேட்பாலும் நம்மளை பார்த்து. அதுக்கோசரம் நாம் அடித்து வச்சுருக்கோம்.
அதே மாதிரி உள்ளுக்குள்ள பெருமாள் சாநித்தியம் பண்ணணும். இதம் சரீரம் கௌந்தேய க்ஷேத்திரம் 13வது அத்தியாயம் பார்க்க போகிறோம். இந்த தேகம்ன்றது பெருமாள் வந்து தங்கக்கூடிய ஒரு புறம், ஒரு வீடு. அந்த வீட்டுக்கு அழகாக வெள்ளை அடித்து வைக்கிறதுன்ற மாதிரி இதற்கு அலங்காரம் பண்ணுறோம். அங்கங்கே தோரணங்கள் கட்டி தொங்க விட்டு ஷாண்ட்லியர்லாம் போட்டு வால்பேப்பர்லாம் ஒட்டி வைக்கிற மாதிரி தேகத்திற்கு அலங்காரம் பண்ணுறோம். இதில் முதல் மூர்த்தி என்னது? கேசவன் என்னும் மூர்த்தி. கேசவன் என்னும் மூர்த்தியை சேவித்தோமேனால் நமக்கு இடர் கெடும். கெடும் இடராயவெல்லாம் கேசவா என்ன நாளும் என்று ஆழ்வார்களும் இதை பாடுகிறார்கள். அப்ப கேசவன் என்னும் மூர்த்தியை முதலில் கொண்டதினால் இந்த மாதம் கேசவ மாதம் என்று அழைக்கப்படுகிறது. எனவே தான் ஆண்டாள் கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ திருப்பாவையில காண்பிக்கிறான். மார்கழி மாசத்திற்கு தெய்வம் யாரு? கேசவன். அந்த கேசவன் யாரு? கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணன் யாரு? இப்ப அர்ஜுனனுக்கு கீத உபதேசம் பண்றான். ஏ அர்ஜுனா, மாதங்களில் நான் மார்கழி, மாசானாம் மார்கசீரிஷோகம், அயம் சகால சம்பிராப்த பிரியோயஸ்தே பிரியம் வத. வருஷத்திற்கே, அதாவது ஒரு வருடத்திற்கே அழகை கொடுப்பதான ஹேமந்த ருத்து என்பது தொடங்கிவிட்டதே ஹே ராமா என்று லக்ஷ்மணன் ராமனிடத்தில் சொல்கிறான். அயம் சகால சம்பிராப்தா பிரியோயஸ்தே பிரியம் வத. ஹேமந்த ருத்துவினுடைய ஆரம்பத்தில் லக்ஷ்மணன் ராமனை பார்த்து சொல்றாங்க, ஹேமந்த ருத்து வந்துடுத்து ராமா, சீதையை விட்டுட்டு இப்படி இருக்கியே, அந்த குளிர்காலம் தனுர்மாசம் வந்துடுத்துன்னு பேர். இதுக்கு தனுர்மாசம்னு பேர் ஹேமந்த ருத்துக்கு. தனுர்மாசம் வந்துடுத்துன்னு எப்படி தெரியறதுன்னு, போர்வைக்குள்ள படுத்துட்டு இருக்கிறத பார்த்தா வில்லு மாதிரி வளைஞ்சு படுத்துட்டு இருப்பான். தனுர்மாசே தனுராகாரஹான்னு. மகரே குண்டலாகிருதி, மகர மாசத்துல சுருட்டின்னு படுத்துட்டு இருப்பான். தனுர் மாசத்துல உடம்ப குளிர்கோசரம் வில்லு மாதிரி வளைச்சி படுத்துட்டு இருப்பான். அதனால இந்த ஹேமந்த ருத்துவாக தான் இருப்பதை கிருஷ்ணன் சொன்னான். என்ன அடுத்தது வசந்த ருத்து, மதுஷ்ச மாதவஷ்ச என்று வேறம் கொண்டாடுகிறது. ஸ்ப்ரிங் சீசன், குல்மெஹர் பூக்கள்லாம் அழகா பூத்து குலுங்கிறதுன்னா ஆனந்தமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. வசந்த ருத்துல தான் புஷ்பங்கள்லாம் புஷ்பிக்கும், மான் துளிர்கள் துளிர்க்கும், கோகிலங்கள் அழகாக அந்த மான் துளிர்களை உண்டு கழித்து அழகாக குஹூ குஹூ அப்படின்னு கூவும். வால்மீகி கோகிலம் அப்படின்னாரோ இல்லையோ. வசந்த ருத்துவில் பிரதானமாக சில சம்பவங்கள் நடைபெறக்கூடிய ராமாயணத்தை வால்மீகி என்னும் குயிலானது கூவுகிறது. சைத்ர ஸ்ரீமானயம் மாசஹ புண்ணிய புஷ்பித கானனஹ, இதுவும் வால்மீகி ராமாயணம் தான். இது சித்திரை மாசம், வசந்த ருத்துவினுடைய தொடக்கம். ருத்துக்களில் நான் குசுமாக்கரஹா, வசந்த ருத்துவா இருக்க மக்களுக்கு மனசுல சந்தோஷத்தை உண்டாக்குறது. மன்மதனை மனசில் நினச்சிக்கிறா, அது ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ்வர்ஸ்லாம் பார்த்து சந்தோஷப்படுறது. பொதுவாகவே எல்லாருக்குமே மனசில் ஒரு ஆனந்தத்தை உண்டாக்கும். வசந்த ருத்து என்பதாக பெருமாள் பொன்முடி சூட காடு பூமுடி சூடியது என்று வர்ணிக்கிறார். ஊர்னா டெக்கரேஷன்லாம் பண்ணணும், மாவள தோரணங்கள்லாம் கட்டணும், பெயிண்ட்லாம் அடிக்கணும், அதை அழகாக வந்து வாசதளித்து கோலம் போடணும், அது விளக்கெல்லாம் ஏற்றி வைக்கணும். காடு இருக்குது பாருங்க, தன்னை ஒருவர் அலங்கரிக்க வேண்டாதபடி தன்னைத்தானே அலங்கரித்து கொண்டது. வசந்த ருத்துனால மரங்கள்லாம் அழகாக புஷ்பங்கள் பூத்து அந்த புஷ்பங்கள் சொரிந்து அங்கங்கே மழை மாதிரி சொரிந்து பூப்பாறை அமைத்து வைத்திருக்கின்றன. எதுக்காக? ராமனை வரவேற்பதற்காக. ராமருக்கு பட்டாபிஷேகம்னு கேள்விப்பட்ட உடனே மரங்கள்லாம் புஷ்பிக்க ஆரம்பித்து விட்டன என்று வால்மீகி பெருமாள் பொன்முடி சூட காடு பூமுடி சூடியதுனர். பெருமாளுக்கு பொன்முடி மகுடம், மகுடாபிஷேகம் நடக்க போகிறது, ராஜ்யாபிஷேகம். காடுக்கு பூமுடி, அது புஷ்பங்களினாலே தனக்கு மகுடாபிஷேகம் செய்து கொண்டது. ஆகையாலே நான் இது போன்றதான ஒவ்வொரு விசேஷமாக இருக்கிறேன் என்று சொன்னவன், தியூதம் சலயதாமஸ்மி தேஜஸ் தேஜஸ்வினாமஹம், ஜயோஸ்மி வியவசாயோஸ்மி சத்வம் சத்வபதாமஹம், விருஷ்டீனாம் வாசுதேவோஸ்மி பாண்டவானாம் தனஞ்சயः, முனீனாமப்யஹம் வியாசः கவீனாமுஷனா கவிஹி. பணம் பறிக்கிறதுக்கு எத்தனையோ வழி உண்டு. வியாபாரம்ன்றது பணம் பறிக்கிறது தான், பேங்கிங்கிறது பணம் பறிக்கிறது தான், ட்ரேடுன்றது பணம் பறிக்கிறது தான். இது மாதிரி நிறைய இருக்கு. அதில் தியூதம் ஈஸியஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய கேசினோக்களை கிரியேட் பண்ணுறது தான். சூதாட்ட கிளப்புகள், பணம் பறிக்கும் கைவந்த கலைக்குள்ளே நான் தியூதமாக இருக்கிறேன். நான் கிருஷ்ணன். இந்த தர்மபுத்திரன் கிருஷ்ணனை பார்த்து கேட்டான், கிருஷ்ணா எங்களை கைவிட்டுட்டிய நியாயமான. கிருஷ்ணன் தர்மபுத்திரன் இடத்துல, என்னப்பா சொல்ற நீ,
நான் என்ன உன்னை கைவிட்டேன்? இல்லை, சூதாட்டத்தில் நாங்கள்லாம் தோற்று போயிட்டோமே, எங்களெல்லாம் நீ ஓடி வந்து காப்பாற்றிருக்க வேண்டாமாண்டார். நியாயமாக இருக்குடா உன் தர்மம், தர்மபுத்திரா, உனக்கு மூளை இல்லைன்னா நான் என்னடா பண்ண முடியும்னார். நான் என்ன தப்பு பண்ணினேன்? இப்போ யார் கூட சூதாடினேன்? துரியோதனன் கூட சூதாடினேன். சரியாக சொல்லு, யார் கூட சூதாடினேன்? துரியோதனன் கூட சொல்லு, கரெக்டாக சொல்லுடானார். துரியோதனன்னா அர்த்தம் துரியோதனுடைய தானே மாமா சகுனி சூதாடினான், அது தானே? ஆமாம். இப்போ நீ என்ன பண்ணிருக்கணும்? எனக்கு பதில் எங்கள் கிருஷ்ணன் சூதாடுவான்னு சொல்லியிருக்க வேண்டியது தானே நீ. அதானே ரைட்டு இல்லை? அதானே லாஜிக்கு. உனக்கு ஆசை, பேராசை, உனக்கு சூதாட்டத்தில் இருந்த ஆசை, நான் போய் சூதாடுறேன்னு. இப்போ கிருஷ்ணன் நான்டா, நான் கூட இருந்ததுன்னா நீ எப்படி ஜெயிச்சிருக்கலாம்? மகாபாரத கதையே மாறி இருக்குமே, பகவத்கீதைக்கு கான்செப்ட் கிட்ட அதுக்கு ஒரு சந்தர்ப்பமே கிடச்சிருக்காது, முடிஞ்சே போயிட்டு இருக்குமே. ஏன்னா நான் யார்? சலயதாம் ஜூதா அஸ்மி. என்ன ஜெயிக்க முடியுமா சகுனினால? நான் விளையாடினா சகுனினால ஜெயிக்க முடியுமா? அவன் தன் மாமா வச்சு விளையாடின மாதிரி நீ என்னுடைய அம்மாஞ்சியை வச்சு விளையாடுறேன்னு சொல்ல வேண்டியது தானே? உனக்கு என் பேர் நம்பிக்கை இல்லை. நானே ஒரு கை பார்த்துக்கிறேன், நானே ஒரு கை பார்த்துக்கிறேன், நீ எல்லாத்தையும் இழந்த அப்புறம் என்ன எதுக்குடா தப்பு சொல்ற நீ? சலயதாமஸ்மி ஜூதா. அப்போ மற்றவர்களை வஞ்சனை செய்து பணம் சம்பாதிக்கிறாளே, அதில் நான் தான் ஜூதம். ஓகேவா? சொக்கட்டானா நான் தான் இருக்கேன். தேஜஸ்வினாம் அகம் தேஜஹா. தேஜஸ் உள்ளவர்களுக்குள்ளே நல்ல தேஜஸோடு இருக்கு. அவரை பார்த்தாலே தேஜஸ், பிரம்ம லட்சணம் தெரியாது அவரை பார்த்தாலே. சிலருடைய முகங்களை பார்த்தா என்ன விழிஞ்சுட்டு இருக்கு எப்போ பார்த்தாலும், மூஞ்சி ஒரு இருட்டாக இருக்கும், பயந்துன்னு உட்காந்துருப்பா எப்போ பார்த்தாலும். முகத்தில் ஒரு பொலிவு இருக்கணும், முகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கணும், முகத்தில் ஒரு சிரிப்பு இருக்கணும், முகத்தில் ஒரு கிளாரிட்டி இருக்கணும், கான்ஃபிடென்ட் இருக்கணும். அந்த முகத்திலேயே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும். ஒரு வருத்தம் தோஞ்ச முகமாக எப்போ இருக்கவே கூடாது. அந்த தேஜஸ் நான் தான் அப்படின்னா. அடுத்தது ஜயோஸ்மி ஜயஹா. வெற்றி பெற்ற மனிதருக்குள்ளே வெற்றியாய் நான் இருக்கிறேன். வெற்றினா வெற்றி, நீ விஜயன் தானே? விஜயன்னா வெற்றி பெறுபவன் அர்த்தம். அந்த வெற்றி யாரு? நான் தான். ஜயஹா வெற்றி. அடுத்தது வியவசாயஹா. வியவசாயஹானா வியவசாயாத்மிகா புத்திஹின்னு நான் இல்லையோ, வேவரிங் மைண்டு. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அசைன்மெண்ட், ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ப்ராஜெக்ட், ஒவ்வொரு நாளைக்கு ஒரு எண்ணம், அப்படி மாற்றி மாற்றி போயிட்டே இருக்கு. ஜம்பிங்லேயே போயிட்டு இருக்கும் மைண்டு. ஒன்றை ஆரம்பித்தோமையினால் அந்த ஆரம்பித்த காரியம் எத்தனை ஒரு தடங்கள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் சலிக்காமல் அந்த ஆரம்பித்த காரியத்தை கம்ப்ளீட்டாக ஒரு கிளாரிட்டியோட அதை ஃபேஸ் பண்ணி ஃபில் பண்ணுறது தான், அதை சக்ஸஸ் பண்ணுறது தான் விசேஷம். அதனால தான் சங்கல்ப சூரியோதயத்தில் விவேகனுக்கு சப்போர்ட்டிங் கேரக்டரை விவசாயம்னு போட்டார். பாருங்களேன், ஒரு ராஜா வீராதி வீரனா சூராதி சூரனா இருந்தால் போகிறது. அந்த ராஜாவுக்கு கூட கிடைக்கக்கூடிய மந்திரிகள்லாம் செயல்திறன் பெற்றவர்களாக இருக்கணும். வெறும் சோம்பேறிகளாக எதை சொன்னாலும் புரிஞ்சுக்காதவா, ஒன்று சொன்னால் ஒன்றுத்தையே புரிஞ்சுட்டு மேற்கொண்டு அதை பற்றி எதுவுமே யோசிக்காமல், அல்லது ராஜாவுக்கு சரியான சமயத்தில் ஆலோசனைகளும் வழங்காமல் வெறும் துரியோதன பராயணாக இருந்தால்னா பிரச்சனை. அது ஒன்றும் பண்ண முடியாது. ராஜா என்ன பண்ணுவான் பாவம்? ராஜாவுடைய உற்சாகம் பிரயோஜனம் இல்லை. ராஜாவுக்கு விவசாயம் வேணும். காரியத்தை சாதிக்கிறதுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும், ஒரு உற்சாகம் இருக்கணும். ஓகே, ஒரு கை பார்த்துடலாம், இதை பார்க்கலாம், அதை பார்க்கலாம், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இதை செயல்படுத்தலாம், அதை செயல்படுத்தலாம்னு ஒரு பரபரப்பு இருக்கணும். விறு 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 விறுன்னு காரியங்கள் பண்ணணும். அது பார்க்கணும், அது சொல்லியிருக்கு, அது என்ன பண்ணுறதுன்னு தான் தெரியல. நானும் ஆரம்பிக்கணும் 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 ஆரம்பிக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன்னா உட்காண்டே இருக்க வேண்டியதுதான். அகம் விவசாயோஸ்மின்னா உறுதியான எண்ணம். ஒரு கை பார்த்துடலாம்ப்பா, என்ன நடக்கிறது பார்க்கலாம். எத்தனை தடங்கள் வந்தான்னு ஆள்கின்றான் ஆழியார் ஆறால் குறையுடையோன்னு எம்பெருமானுடைய அனுகிரகத்தை அவலம்பித்து நாம் இந்த காரியத்துக்குள்ள பிரவர்த்திக்கலாம்ன்றதான ஒரு அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வேணும். அது ஒரு பவர். நமக்கு அந்த முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்னாரு இல்லையோ. உத்தியோகினம் புருஷ சிம்மம் உபைத்தி லக்ஷ்மி. மறுபடி முட்டணும், மோதணும், திருப்பி திருப்பி தேடணும். ஒரு தேடல் இருக்கணும், ஒரு வெறி இருக்கணும், ஒரு ஃபயர் இருக்கணும். சோர்ந்து போகக்கூடாது. அனிர்வேத ஸ்ரீயோ மூலம் ஆஞ்சநேயர் தன்னைத்தானே பாராட்டினார், தன்னைத்தானே உற்சாகப்படுத்தினார். அங்கே அவரை உற்சாகப்படுத்துறதுக்கு யாரும் இல்லை. நோ 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 நோ, நான் எப்படியாவது சீத்தையை கண்டுபிடிச்சே ஆகணும், சீத்தையை விடக்கூடாது, சீத்தையை விட்டுட்டு நான் வந்து என்ன பிரயோஜனம்? ஒரு காரியம் என் கையில் கொடுத்தா அந்த காரியம் நான் பண்ணலேன்னு சொல்கிறதுல என்ன பிரயோஜனம்? எஜமானனுக்கு இவன் சிறந்த சேவகனாக இருக்க முடியாது. சுவாமி நீர் சொன்னீர்
என்னால் பண்ண முடியல சுவாமி அப்படின்னு வாங்கி வச்சுட்டு அதை திருப்பி திருப்பி கொடுக்குறதுல என்ன பிரயோஜனம்? அதை முடிச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக எஜமானங்கிட்ட ஒப்படைச்சா எஜமானுக்கு பிரீத்தி சம்பாதிக்க முடியும். அனிர்வேதஹானா, நிர்வேதம்னா செல்ஃப் பிட்டி. தூக்கி போட்டான் ஆஞ்சநேயர், தலையை சுற்றி விட்டு கடாசினான். சீ, என்னடா இது கூட சாதிக்க தெரியாமல் துப்பு இல்லாமல் நான் உட்காந்துருக்கேன். அப்புறம் தெய்வானுகிரகம், ஆச்சாரிய அனுகிரகம், அப்புறம் நம்முடைய வம்ச பரம்பரை, இதனுடைய பெருமைகள்லாம் என்ன ஆகும் அப்படின்னு ஆஞ்சநேயர் தன்னைத்தானே நினச்சிட்டு ராமன் என் பேரில் நம்பிக்கையோடு இருக்கச்சு அந்த நம்பிக்கையை நான் குலைக்கலாமான்னு மேற்கொண்டு சீதையை தேடி சக்ஸஸ்ஃபுல்லாக சீதையை ஃபைண்ட் அவுட் பண்ணி ராமன் இடத்துல கொண்டு போய் ஒப்படைச்சான். அது விவசாயம் அப்படின்னார். அடுத்தது விவசாயம்னா முரட்டுத்தனமான காரியம் பண்ணுறதுன்னு அர்த்தம் இல்லைப்பா. சத்வதாம் சாத்விகா அகம் சத்வம் அகம். சாத்விகர்களிடத்தில் இருக்கக்கூடிய சாத்விக குணம் எனக்கு, நான் தான் அந்த சாத்விகம். வயலண்டாகவே போகிறதுன்றது, முரட்டுத்தனமாக இருக்குது, உருன்றது, எப்போ பார்த்தாலும் கடுப்படிக்கிறது, ஒரு சிரிப்பே இல்லாமல் இருக்குன்னா அது பெரிய குணம் இல்லைடா, அதுக்கு லக்ஷ்மி கடாட்சம் இல்லை, பகவத் கிருப்பை இல்லை. சாத்வீகம் சாத்வீகம் சாத்வீகம். அவ்வளோ பொறுமையோடு இருக்கணும். அடியனுடைய ஆச்சாரியெல்லாம் என்கிட்ட பட்ட பாடலாம் சொல்ல மாட முடியாது, அதெல்லாம் ஒரு பாரதம். அது ரொம்ப என்னிடத்துல எங்கள் ஆச்சாரியன் சோர்ந்து போனால் கூட சிரிச்சுட்டே என்னடா பையா இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டார்னா நமக்கு மனசெல்லாம் உருகி போயிடும். ஐயோ நாம் அவர் மனசை ரொம்ப சிரமப்படுத்திட்டோமே, ரொம்ப தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் உடனே அந்த ஆட்டிடியூட்டை மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன், அது முயற்சி பண்ணுவேன். அப்படி தான் சொல்லிக்கணும், வேறு வழி இல்லை. அதாவது சாத்வீகம். கோச்சனை தூக்கி போட்டுட்டு போயிடலாம் நம்மளை. ஆனால் மகான்கள் அப்படி பண்ணலை. அப்படி பண்ணாததுனால்தான் இன்றைக்கி உங்கள் எதிர உட்கார்ந்து இப்படி ஒரு கீதையை சொல்லக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. அந்த திருவடியினுடைய பலம், அந்த திருவடியில் இருக்கக்கூடியதான ஒரு பெருமை, அவளுடைய அந்த சம்பந்தம் தான் நமக்கு இவ்வளோ பெரிய உயர்வை கொடுக்கிறது வாழ்க்கையில். அதே மாதிரி விஷ்டி நாம் வாசுதேவா அஸ்மி விருஷ்டி வம்ச பிரதீபா ஜெயத்து ஜெயத்து கிருஷ்ணா விருஷ்டி வம்ச பிரதீபா. சாத்வத குலம்னு பேர், விருஷ்டி குலம் என்று பெயர் கிருஷ்ணனுடைய குலத்திற்கு. சகை உதேயுவான் சாத்வதாம் குலே அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் கோபிகள்லாம் சாத்வத குலம்னு சொல்றாங்க. இவன் விருஷ்டி, வசுதேவன் விருஷ்டி குலத்தில் பிறந்தவன், நந்தகோபர் சாத்வத குலத்தில் பிறந்தவன். அது சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு, அதை உபன்யாசத்தில் பார்க்கலாம். இப்போ ஒன்றா விருஷ்டி வம்ச பிரதீபன் கிருஷ்ணன், வாசுதேவா அஸ்மி வசுதேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், விருஷ்டி வம்சத்தர்களுக்குள்ளே நான் வசுதேவன். சரி, அடுத்தது பாண்டவானாம் தனஞ்சயா கொடுத்துட்டா பாருங்க பெருமாள். இந்த ஒரு வார்த்தையை அர்ஜுனனுக்கு கன்வே பண்றதுக்காக இவ்வளவு நேரம் கிருஷ்ணன் எக்ஸ்பிளனேஷனை எடுத்துட்டான். பாண்டவர்களுக்குள்ளே அர்ஜுனன் நான், எல்லா பாண்டவர்களுக்கும் தெய்வாம்சம் இருக்கு, பட் அர்ஜுனா உனக்கு அதை விட அதிகமா இருக்கு. ஏன்னா நான் உபதேசம் பண்றேன், நான் உனக்கு தேரோட்டுறேன், நான் உனக்கு சேவியரா இருக்கேன், நானே உனக்கு எல்லாவுமா இருக்கேன். இந்த பெருமை மற்ற பாண்டவர்களுக்கு இல்லை. தர்மபுத்திரனுக்கு தேர் ஓட்டல, பீமசேனனுக்கு தேர் ஓட்டல, நகுல சகதேவர்களை உட்காந்து வச்சு உபதேசம் பண்ண, உனக்கு தான் உபதேசம் பண்றேன். அதனால தான் தெய்வீ சம்பத் விமோக்ஷாய, நீ தெய்வீ சம்பத்தா ஆசுரி சம்பத்தான்னு அர்ஜுனனுக்கு சந்தேகம் வந்தது தன்னை பத்தி. நீ தெய்வீ சம்பத்துடன் கூடியவன். ஏன்னா நான் சொல்றேன்டா, ஏன்னா அவ்வளவு சுலபமா உனக்கு என்னுடைய சம்பந்தம் கிடைச்சிருமா? சில பேருக்கு சம்பந்தம் கிடைச்சோ அதை மிஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான், அதுக்கப்புறம் அதை மிஸ் பண்றோன்றதான ஃபீலிங் கூட இருக்காது. நீ என்னுடைய சம்பந்தத்தை உணர்ந்து என்னிடத்துல இருந்து என்னிடத்துல கேள்விகள் கேட்டு உன்னை நீ செக் பண்ணிக்கிற பார். அப்பப்போ அர்ஜுனன் தன்னை செக் பண்ணிக்கிறான், நான் சரியா புரிஞ்சுனா, நான் ஒரு தடவை சொல்லி காமிக்கிட்டா உனக்கு என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டு தானா, என்னுடைய லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டு தானா? மேபி நீ அந்த 3ஆவது அத்தியாயத்தில் சொன்ன விஷயத்துக்கும் 4ஆவது அத்தியாயத்தில் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கா மாதிரி இருக்கே. அப்போ என்னதான் சொல்ல வர, நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது இருக்கணும், ஒரு தடவை நீ எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிடு, திருப்பி நான் ஒரு தடவை கேட்டுக்கிறேன்னு அர்ஜுனன் கேட்குறான். பெருமாள் சளைக்காமல் சொல்கிறான் பெருமாள். ஏன்னா இந்த மறுபடியும் 13ஆவது அத்தியாயத்துலேருந்து ஆரம்பித்து ரீகேப் தான் வரப்போகுது. 13ஆவது அத்தியாயத்தில் 16ஆவது அத்தியாயத்திலும் முதல் 12 அத்தியாயத்தினுடைய ரீகேப் தான் கொடுக்க போகிறான். ரீகேப்ன்றது எவ்வளோ முக்கியம் தெரியுமா? பாடத்தில் ரீகேப்ன்றது எவ்வளோ முக்கியம் தெரியுமா? அனுவாதம்ன்றது எவ்வளோ முக்கியம் தெரியுமா? அனுவாதம்னா சொன்னதை திருப்பி சொல்லி பார்த்து பழகி பார்த்து அதனுடைய ஏற்ற இறக்கங்கள், மாடுலேஷன்ஸு, ப்ரெசன்டேஷன்ஸு, மீனிங் சொல்லும் பொழுது சில வார்த்தைகள் எந்த மீனிங்கில், எந்த டோனில் எங்கே சொல்கிறோம், எந்த பங்க்சுவேஷனில் எங்கே வைக்கிறோம். நம்ம நான் அவசரமாக போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அவர் வேகமாக போகிற அர்த்தம், நான் அவசரமாக போயிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் போகலேன்னு அர்த்தம். எவ்வளோ விஷயம் இருக்கு. அதனால் அந்த இன்டோனேஷன்லாம் ஜாக்கிரதையாக பார்க்கணும். நீ என்கிட்ட பகவத்கீதை கேட்குற, அதனால் பாண்டவர்களுக்குள்ளேயே நான் அர்ஜுனனாக இருக்கேன், உனக்கு என்னுடைய அம்சம் இருக்குடா கிருஷ்ணா. அர்ஜுனா
பாண்டவானாம் தனஞ்சயா, முனீனாம் வியாசகா. அகம் நிறைய பேர் இருக்கா முனிவர்கள். முனிவர்கள்னா மனநசீலாகி முனையகான்னு அர்த்தம். முனிவர்கள்னா எப்பொழுதும் முனைந்திருப்பவர்கள். எதுல? பிரம்ம ஞானத்தை விசாரம் பண்ணிட்டே இருப்பா. சந்தோஷார்த்தம் விமர்சதி முகு சத்பிஹி அத்தியாத்ம வித்யாம். சுவாமி தேசிகன் சாதிப்பார், திருப்பி 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 விஷயங்களை நாம பேசிண்டே இருக்கணும். அதை ஒரு தடவைக்கு 2 தடவை 4 தடவை சொல்லி பார்த்துட்டே இருக்கணும். வெவ்வேறு ஆங்கிளில் சொல்லி பார்க்கணும். ஒரு தடவை சொல்லிட்டோம் போகிறோம் வந்துடுத்து நமக்கு அப்படின்றதுக்கோசரம் ரெஸ்ட் எடுத்துக்கூடாது. கிரிக்கெட் மேட்ச் இல்லாத சமயத்தில் கூட என்ன பண்ணுறான் ஸ்போர்ட்ஸ் மேன், போய் நெட் ப்ராக்டிஸ் பண்ணுறான். மேட்ச் இருக்கிறத அன்னைக்கு பார்த்துக்கலாமே. என்ன யுத்த காலே சஸ்திராபியாசகானர், சண்டை வந்துடுத்து அன்னைக்கு போய் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், நான் எப்படி அஸ்திர பயிற்சி எடுத்துன்னு வரேன் அப்படின்னா. இன்னைக்கு சந்தை மார்க்கெட்டு ஓப்பன் பண்ணுறான், கடை ஓப்பன் பண்ணுறான். இரு இன்னைக்கு தான் தறி போட்டிருக்கேன், இனிமேல் தான் புடவை வேஷ்டி நெய்கிறோம்னா கடையை ஜவுளி கடையை ஓப்பன் பண்ணிட்டு புடவைக்கு தறி போட்டால் என்ன ஆகும்? சந்தை என்று நூல் நூற்றா சரியா இருக்குமா? முதல்லயே ரெடியாக இருக்கணும். அந்த மாதிரி ஆராய்ச்சியாளர்களுக்குள்ளே எப்பொழுதும் பிரம்ம ஞானத்தை ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பவர்களான மகரிஷிகளுக்குள்ளே நான் வேதவியாசராக இருக்கிறேன். கவீனாம் உஷனா கவிஹி. கவினா இந்த இடத்துல போயட் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அதாவது அவ்வளவு சுலபத்தில் மற்றவர்கள் அறிய முடியாத விஷயத்தை அறிந்து சொல்லுபவர்கள் இருக்காளே, அவர்களுக்குள்ளே நான் சுக்ராச்சாரியனாய் இருக்கிறேன் என்கிறான் கிருஷ்ணன். இதன் அர்த்தங்களை, இதன் விசேஷங்களை அடுத்த ஸ்லோகத்தினுடைய ஆரம்பத்தில் சற்று பார்த்து பின்னர் மீதி அடுத்த ஸ்லோகத்தை நாம் தொடரலாம். ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹா. இப்பொழுது அடியன் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. द्यूतं छलयतामस्मि, द्यूतं छलयतामस्मि, तेजस्तेजस्विनामहं, तेजस्तेजस्विनामहं, जयोऽस्मि व्यवसायोऽस्मि, जयोऽस्मि व्यवसायोऽस्मि, सत्त्वं सत्त्ववतामहं, सत्त्वं सत्त्ववतामहं, वृष्णीनां वासुदेवोऽस्मि, वृष्णीनां वासुदेवोऽस्मि, पाण्डवानां धनञ्जयः, पाण्डवानां धनञ्जयः, मुनीनामप्यहं व्यासः, मुनीनामप्यहं व्यासः, कवीनामुशना कविः, कवीनामुशना कविः. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களை நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். द्यूतं छलयतामस्मि, तेजस्तेजस्विनामहं, जयोऽस्मि व्यवसायोऽस्मि, सत्त्वं सत्त्ववतामहं, वृष्णीनां वासुदेवोऽस्मि, पाण्डवानां धनञ्जयः, मुनीनामप्यहं व्यासः, कवीनामुशना कविः. நம்மளுடைய ஹிந்து தர்மத்தில் किं तात वेदागमशास्त्रविस्तरैः तीर्थैरनेकैरपि किं प्रयोजनं यद्यात्मनो वाञ्छसि मोक्षसाधनं गोविन्द गोविन्देति स्फुटं वद என்று நாம சங்கீர்த்தனத்தினுடைய பெருமையை விளக்குகிறது இந்த ஸ்லோகத்தில். கிம் தாத்தா, ஏ அப்பனே, வேத ஆகம சாஸ்திர விஸ்தரைஹி, வேதம் ஆகமம் சாஸ்திரங்கள் அதை விஸ்தாரமாக, தீர்ச்சைஹி தீர்ச்சங்களினால், அநேகைஹி தீர்ச்சைஹி அநேகமான தீர்ச்சங்களால், கிம் பிரயோஜனம் அதனால் பிரயோஜனம் இல்லை என்று இல்லை. அதுக்கு மேலே ஒரு விஷயத்தை சொல்ல போகிறார். என்ன சொல்ல போகிறார்னா, யத்யாத்மனோ வாஞ்சசி மோக்ஷ சாதனம், மோக்ஷத்துக்கு சாதனமாக உள்ள ஒரு சமாச்சாரம் இருக்கு. அதை யார் விரும்புகிறானோ அவன் என்ன பண்ணணும்னா, கோவிந்த கோவிந்தேதி, கோவிந்த கோவிந்தா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கணுமா. ஸ்புடம் வதா, ரொம்ப தெளிவாக சொல்லுப்பா அப்படின்னு சாஸ்திரம் காட்டி கொடுக்கறது. இதில் வேத நிந்தை இல்லை, சாஸ்திர நிந்தை இல்லை, ஆகம நிந்தை இல்லை. அதை காட்டிலும் சுலபமான மோட்ச சாதனம் கோவிந்த கோவிந்த கோவிந்தா அப்படின்னு சொல்லியிருந்தாலே போதும் அப்படின்னு சாஸ்திரம் காட்டுறது. கோவிந்தான்னு சொல்கிறதுனால பலவிதமான லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மனோநிலைக்கு வரணும். அப்படிங்கிறதுக்கு தான் ஸ்புடம் வதா,
தெளிவாக சொல்லுப்பா, இதனால் பலவிதமான லாபம் கிடைக்கிறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது. அதனால் கோவிந்தா கோவிந்தாங்கிறதுல லஜ்ஜை இல்லாமல் நல்லா எரிஞ்சு சொல்லணும். சொல்கிறதுனாலேயே பகவானுடைய பிரீத்தி நம்மளுக்கு ஏற்படும். அதனால் இப்போது பகவன் நாம சங்கீர்த்தனத்தை நாம் எல்லாரும் கேட்கலாம். ಮನಶುದ್ಧಿಯಿಲ್ಲದವಗೆ ಮಂತ್ರದ ಫಲವೇನು? ಮನಶುದ್ಧಿಯಿಲ್ಲದವಗೆ ಮಂತ್ರದ ಫಲವೇನು? ತನು ಶುದ್ಧಿಯಿಲ್ಲದವಗೆ ತೀರ್ಥದ ಫಲವೇನು? ತನು ಶುದ್ಧಿಯಿಲ್ಲದವಗೆ ತೀರ್ಥದ ಫಲವೇನು? ಮಿಂದಲ್ಲಿ ಫಲವೇನು? ಮೀನು ಮೊಸಳೆಯಂತೆ ಮಿಂದಲ್ಲಿ ಫಲವೇನು? ಮೀನು ಮೊಸಳೆಯಂತೆ ಮಿಂದಲ್ಲಿ ಫಲವೇನು? ಶ್ರೀಶೈಲದ ಕಾಕಿಯಂತೆ ಹೊರಗೆ ಮಿಂದು ಒಳಗೆ ಮೀಯದವರ ಕಂಡು, ಹೊರಗೆ ಮಿಂದು ಒಳಗೆ ಮೀಯದವರ ಕಂಡು, ಒಳಗೆ ಮಿಂದು ಒಳಗೆ ಮೀಯದವರ ಕಂಡು, ಬೆರಗಾಗಿ ನಗುದಿತ್ತ ಪುರಂದರ ವಿಠಲ. ಹೊರಗೆ ಮಿಂದು ಒಳಗೆ ಮೀಯದವರ ಕಂಡು, ಬೆರಗಾಗಿ ನಗುದಿತ್ತ ಪುರಂದರ ವಿಠಲ. ವಿಠಲ
वीक्षकरागी तन्वीर्या वीक्षकरागी तन्वीर्या वीक्षकरागी तन्वीर्या वीक्षकरागी तन्वीर्या वीक्षकरागी तन्वीर्या वीक्षकरागी तन्वीर्या. இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் செய்த பாராயண ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷரதோஷம் இருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு சுவாமியிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टम् मात्राहीनम् च यद्भवेत् तत्सर्वम् क्षम्यताम् देव नारायण नमोऽस्तु ते. अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியினுடைய கிருபை நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களா சாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याण निधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. विना व्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.